டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பார்க்க போகிறோம். நம்ம சாப்டர் 5 ப்ரைஸிங் அண்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதாவது விலை நிர்ணயமும் சந்தையும் இதை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதாவது மார்க்கெட் அப்படின்னா என்ன, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஏரியா வைஸ், அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட் பார்த்துருக்கோம். இதில் பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட் அப்படின்னா என்ன, அதில் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ரன் லாங் ரனில் ஒரு ஃபேம் ஒரு செல்லர் லாபம் அடைகிறாங்களா நஷ்டம் அடைகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறை குறை போட்டி அப்படின்னு அர்த்தம். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா நிறைவு போட்டி, அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட் இருக்கும். சப்ஸ்டியூட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு பர்ஃபெக்ட் காம்படிஷன். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறை குறை போட்டி. இதை ஃபஸ்ட்டு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ராபின்சன். இவங்க 1903 to 1983. நெக்ஸ்ட்டு E.H. சாம்பர்லின், தட் இஸ் எட்வர்டு சாம்பர்லின், 1899 to 1967. அதாவது இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு, அதாவது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் நிறை குறை போட்டி அப்படின்னா என்னென்னா, ஒன்றா செல்லர் அதிகமாக இருப்பாங்க பையர் குறைவாக இருப்பாங்க, அல்லது செல்லர் குறைவாக இருப்பாங்க பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. திஸ் இஸ் கால்டு இம்பர்ஃபெக்ட். சரியா? பர்ஃபெக்ட் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ். இங்கே என்ன எல்லாமே நிறைவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறை குறை அப்படின்னா என்னென்னா யாராவது ஒருத்தவங்க குறைவாக இருப்பாங்க. ஒன்றா பையர் குறைவாக இருப்பாங்க, செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, அல்லது பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, அல்லது செல்லர்ஸ் குறைவாக இருப்பாங்க. திஸ் இஸ் கால்டு இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். புரிஞ்சுக்கணும். இந்த காம்படிஷனை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை சேர்ந்த ஜான் ராபின்சன், நெக்ஸ்ட்டு அமெரிக்காவை சேர்ந்த E.H. சாம்பர்லின். இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறை குறை போட்டியை இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜான் ராபின்சன், அமெரிக்காவை சேர்ந்த E.H. சாம்பர்லின் ஆகியோரால் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்படுது. இதில் ஒரு தனி நிறுவனம் விலையை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. இந்த அங்காடியில் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி நிறுவனம் இதை செய்ய முடியாது. கவனிங்க. நெக்ஸ்ட்டு இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் கேட்டகரி where the individual firms exercising their control over the price. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஃபேம் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்? நிறைவு போட்டியின் இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் இஸ் எ காம்படிட்டிவ் மார்க்கெட் சிச்சுவேஷன் வேர் தேர் ஆர் மெனி செல்லர்ஸ் பட் தே ஆர் செல்லிங் ஹெட்ரோஜீனியஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் ப்ராடக்ட் இருக்குது, அதாவது டிஸ்சிமிலர். நீங்கள் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஒரே தன்மையான பொருட்கள், ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா வேறுபட்ட பண்டங்களை விற்பனை செய்வாங்க. திஸ் இஸ் டிஸ்சிமிலர் குட்ஸு ஆர் opposite to the perfect competitive market scenario. As the name suggests, competitive markets are imperfect in nature. அதனால் இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவு போட்டி அப்படிங்கிறது மிக நிதர்சனமான, உலகத்தில் இருக்கக்கூடிய மிக நிதர்சனமான ஒரு போட்டி, அதாவது ரியல் வேர்ல்டு காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள் மற்றும் விற்பனையாளர்கள் அதிக லாபம் பெறக்கூடிய நோக்கில் இதோடைய மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் அடையணும், செலவுகள் குறைவாக இருக்கும், நிறைய லாபம் அடையக்கூடிய நோக்கில் விற்பனையாளர்களுடைய விருப்பத்திற்கேற்ப, அதாவது இதோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா the seller enjoys the luxury of influencing the price in order to earn more profits. அதாவது லக்ஸரி கமாடிட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ப்ராஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர், அதாவது ஏர்னிங் மோர் ப்ராஃபிட், நிறைய லாபம் அடைகிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு if a seller is selling a non-identical goods in the market, goods எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா non-identical goods இருக்கும். Then he can
raise the price and earn profit. அவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ரைஸை அதாவது ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்காக விலையை அதிகப்படுத்தி விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்படி அதிக விற்பனை அதிகமாகும் பொழுது விலையும் அதிகமாகும், விலை அதிகமாகும் பொழுது லாபம் அதிகமாகும். அதாவது ஹை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதை பார்த்து மற்ற நிறுவனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் மார்க்கெட்டில் என்ன செய்யலாம், இந்த தொழிலில் நுழைந்து நம்மளும் அதிக லாபத்தை பெறலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய நிறுவனங்கள் உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவனி, ஹை ப்ராஃபிட்ஸ் அட்ராக்ட் அதர் செல்லர்ஸ் டு என்டர் த மார்க்கெட் அண்டு செல்லர்ஸ். அதாவது who are incurring loss can very easily exit the market. லாபம் நிறையா இருக்கிறப்ப அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி லாபம் ஈட்ட முடியும், வியாபாரம் செய்ய முடியும். லாஸ் ஆகக்கூடிய சமயத்தில் ஈஸியாக அவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம், வெளியேறியக்கூடிய வாய்ப்புகள் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் அதிகம். இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபோலி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மோனோபோலி? மோனோபோலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் செல்லர், தட் இஸ் நோ சப்ஸ்டியூட். சரியா? இதுக்கு இந்த பொருளுக்கான மாற்று பொருளே கிடையாது. நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் மோனோபோலி. மோனோபோலி அப்படின்னா சிங்கிள் செல்லர் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு க்ரீக் வேர்டு. அதாவது த வேர்டு மோனோபோலி ஹேஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த காம்பினேஷன் ஆஃப் டூ க்ரீக் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் மோனோ அப்படின்னா சிங்கிள்னு அர்த்தம், போலி அப்படின்னா செல்லர்னு அர்த்தம். ஸோ ஒரே ஒரு விற்பனையாளரை கொண்டது மோனோபோலி அப்படின்னு அர்த்தம். விற்பனையாளர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரே ஒரு விற்பனையாளர் தான் இருப்பார். அந்த ப்ராடக்டை விற்பனை செய்யக்கூடியவர் ஒரே ஒருத்தராக தான் இருப்பார். நல்லா மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு ஹின்ஸ் இது. சரியா? மோனோபோலி அப்படின்னா சிங்கிள் செல்லர். பையர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க. சரியா? சிங்கிள் செல்லர், லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ், இதுதான் கான்செப்ட். சரியா? இப்போ இந்த மோனோபோலி அப்படின்னா இவங்களுடைய கேரக்டர் என்ன, இவங்க என்னென்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ஸ் என்ன, சோர்ஸ் என்ன, ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. இன் திஸ் வே மோனோபோலி ரெஃபர்ஸ் டு எ மார்க்கெட் சிச்சுவேஷன் இன் விச் there is only one seller of the commodity. commodity எப்படி இருக்கும்? only one sellers தான் இருப்பாங்க. அப்போ பையர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, செல்லர் சிங்கிள் செல்லராக இருப்பாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ரெஃபர்ஸ் டு மோனோபோலி 2 மார்க்லேயும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மோனோபோலி ரெஃபர்ஸ் டு சிங்கிள் செல்லர், தட்ஸ் ஆல். இந்த ஆன்சர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோபோலி இஸ் அ மார்க்கெட் சிச்சுவேஷன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் characterized by a single seller selling the unique product. நல்லா கவனிக்கணும். ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? யூனிக் ப்ராடக்ட் வித் தி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எ நியூ ஃபோம் டு என்டர் இன் த மார்க்கெட். புதிதான நிறுவனங்கள் உள்ளே கண்டிப்பாக நுழைய முடியாது, நிறைய தடைகள் இருக்கும். ஏன்னா இவங்க விற்பனை செய்யக்கூடிய பொருள் யூனிக் ப்ராடக்டாக இருக்கும், உலகளாவிய பண்டங்களாக இருக்கும், மிக முக்கியமான பொருளாக இருக்கும். அந்த விற்பனை உரிமத்தை பெற்றிருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விற்பனையாளர். வாங்குறவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் விற்பனை செய்யக்கூடியவர் எப்படி இருப்பார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விற்பனையாளர் தான் இருப்பார். அவரு தான் அந்த பொருளை விற்பனை செய்யறதுக்கு உண்டான ரைட்ஸ் வாங்கி இருப்பார். சரியா? உரிமை அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு மோனோபோலி. பையர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பையர்ஸை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. செல்லர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுனா சிங்கிள் செல்லர். சரியா? மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இன்னொருத்தர் அந்த தொழிலில் நுழைந்து தங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் மோனோபோலி டெஃபினேஷன். இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ சிங்கிள் ப்ரொடியூசர் ஆர் செல்லர் ஆஃப் ப்ராடக்ட். ஒரே ஒரு விற்பனையாளர், ஒரே ஒரு உற்பத்தியாளர் தான் இருப்பாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் த மோனோபோலிஸ்ட் இஸ் யூனிக் அண்ட் ஹேஸ் நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட். அதாவது அவங்க விற்பனை செய்கிற பொருளுக்கு ரொம்ப நெருங்கிய பதிலீடு கண்டிப்பாக இருக்காது. பதிலீடே இருக்காதுங்கிறது ஒன்று. நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட். ஏன் நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட் இல்லாத பொருளை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அதுக்கான பதிலீட்டு பண்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இவர் சொல்கிற விலைக்கு விற்பனை செய்ய முடியாது. அதாவது இவர் சொல்கிற விலைக்கு நம்ம வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதோட சப்ஸ்டியூட்டை வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நெருங்கிய பதிலீடுகள் இல்லாத, க்ளோஸ் சப்ஸ்டியூட் இல்லாத பண்டங்களை மட்டுமே இந்த மோனோபோலி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறாங்க. தேர் இஸ் ஸ்ட்ரிக்ட் பேரியர் ஃபார் என்டர் எனி நியூ ஃபோம். அதாவது ரொம்ப கடுமையான நடவடிக்கை இருக்கும். அதாவது அந்த தொழிலை செய்கிறதுக்கு அவங்க மட்டுமே
உரிமம் வாங்கியிருப்பாங்க. வேறு யாரும் உள்ளே நுழைந்து அந்த தொழிலை செய்யறதுக்கான அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நிறைய தடைகள் இருக்கும். யாரும் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் அந்த பொருளை விற்பனை செய்திட முடியாது. த மோனோபொலிஸ்ட் ஈஸியாக ப்ரைஸ் மேக்கர், அதாவது விலையை தீர்மானிக்கக்கூடியவர் இவர் தான். ஹீ இஸ் நாட் அ ப்ரைஸ் டேக்கர், விலையை ஏற்றுக்கொள்பவர் கிடையாது. ப்ரைஸ் மேக்கர், விலையை தீர்மானிக்கக்கூடியவர். விலையை தீர்மானிக்கக்கூடியவர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிங்கிள் செல்லர். இவர்கிட்ட தான் நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தி ஆகணும். அப்படிங்கும்போது அவர் சொல்கிறது தான் ப்ரைஸ். வேறு யாருமே அந்த பொருளை விற்பனை செய்ய மாட்டாங்க. அப்படிங்கும்பொழுது நம்ம யார்கிட்ட தான் வாங்கி ஆகணும்? அந்த ஒரே ஒரு செல்லர்கிட்ட தான் வாங்கி ஆகணும். ஸோ ப்ரைஸ், அவர் 10 ரூபா பொருளை 100 ரூபா சொன்னாலும் நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும்? கண்டிப்பாக வாங்கியே தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ரைஸ் மேக்கர். த மோனோபொலிஸ்ட் ஏர்ன்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆர் அப்நார்மல் ப்ராஃபிட். தட் இஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் பாசிபிள். ஏன்னா விலை அதிகமாக இருக்கும், வேறு அதுக்கான சப்ஸ்டியூட் கிடையாது. இந்த சுச்சுவேஷனில் அந்த கமாடிட்டிஸு கண்டிப்பாக டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே எந்த கமாடிட்டிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அங்கே ப்ரைஸ் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எக்கனாமிக்கலாக ப்ரூஃப் ஆன விஷயம். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மோனோபொலி. நெக்ஸ்ட் சோர்ஸஸ் ஆஃப் மோனோபொலி பவர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் மோனோபொலி. இயற்கையாகவே இவங்க ஒரு சிங்கிள் செல்லராக படைக்கப்பட்டிருக்காங்க இறைவனால் அப்படிங்கிறத அர்த்தம். பார், ஓனர்ஷிப் ஆஃப் த நேச்சுரல் ரா மெட்டீரியல்ஸ், அதாவது கோல்டு ஆகட்டும், கோல் மைன்ஸ் ஆகட்டும், நிக்கல் ஆகட்டும். நிக்கல் பார்த்திங்கன்னா கனடாவிலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். இயற்கையாகவே படைக்கப்பட்ட உற்பத்தியாளர்கள் அவங்களாம். சிங்கிள் செல்லர் இது நம்மளாக உருவாக்கலை. கடவுள் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, கனடாவில் நிக்கல் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கார். சரியா? இயற்கையுடைய படைப்பு, கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஸோ இவங்க எல்லாமே இயற்கை மோனோபொலி, அதாவது இயற்கை முற்றுரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் மோனோபொலி, அதாவது சிங்கிள் சப்ளையர்ஸ் ஆஃப் சம் ஸ்பெஷல் சர்வீசஸ். எக்ஸாம்பிள் ரயில்வே. ரயில்வே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனியார் ரயில் இது வரைக்கும் நம்ம அமல்படுத்தலை. ஏன்னா இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அரசு முற்றுரிமை அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் லீகல் மோனோபொலி. லீகல் மோனோபொலி அப்படின்னா என்னென்னா, சட்ட ரீதியான முற்றுரிமை அல்லது சட்ட முற்றுரிமை. எ மோனோபொலி ஃபோம் கேன் கெட் இட்ஸ் மோனோபொலி பவர் பை கெட்டிங் பேட்டன் ரைட்ஸ், ட்ரேட் மார்க்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். சரியா? அதாவது இந்த பொருளை விற்பனை செய்யறதுக்கு உண்டான பேட்டன் ரைட்டு, ட்ரேடு மார்க்கு எல்லாமே, அதாவது காப்புரிமை, அதோடைய ட்ரேடு மார்க் உரிமை எல்லாமே ஒருத்தர்கிட்டையே இருக்கிறது, அதாவது லீகலாக வச்சுருக்கிறது. திஸ் இஸ் கால்ட், அவரால் மட்டுமே அந்த பொருளை என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் sources of monopoly power, that is natural monopoly, state monopoly, legal monopoly. Next, price and output determination under monopoly. ஒரு சிங்கிள் செல்லர் ஒரு கமாடிட்டியை செல் பண்ணும் பொழுது அவருக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கொஷின். மேக்ஸிமம் அவருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். கவனிங்க, a monopoly is a one firm industry, therefore a firm under monopoly faces a downward sloping demand curve. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயக்ராம் எடுத்து வச்சுக்கணும், நீங்கள் போட்டு வச்சுக்கணும். downward sloping demand curve அப்படின்னா எதுனா, இதுதான் டிமாண்ட் கர்வ். சரியா? அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டிமாண்ட் கர்வ். சரியா? சராசரி வருவாய் வளைகோட்டை நாம் தேவை கோடு அப்படின்னு சொல்கிறோம். மறக்கவே கூடாது, 1 மார்க்கில் கேட்பாங்க. இவங்க அதாவது இந்த மோனோபொலி டயக்ராமில் இந்த தேவை வளைகோடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கில் இருக்குது. எப்படி இருக்குது? டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, சின்ஸ் அண்டர் மோனோபொலி ஏஆர் ஃபால்ஸ் மோர் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் ஆர் சொல்கிறது. அதாவது அளவுக்கு அதிகமான பொருளை விற்பனை செய்யும் பொழுது எம்ஆர் லைஸ் பிலோ ஏஆர் கர்வ். எம்ஆர் கர்வ் எங்கே இருக்குது? ஏஆர் கர்வுக்கும் கீழே இருக்குது. சரியா? இது செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு, த மோனோபொலிஸ்ட் வில் கண்டினியூ டு செல் ஹிஸ் ப்ராடக்ட் ஆஸ் லாங் ஆஸ் ஹிஸ், அதாவது ஒரு மோனோபொலி தங்களுடைய ப்ராடக்டை எப்போ விற்பனை செய்து கொண்டே இருக்கலாம், கண்டினியூஸாக எப்போ விற்பனை செய்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் ரெவென்யூ கிரேட்டர் தென் மார்ஜினல் காஸ்ட், அதாவது இறுதிநிலை வருவாய் இறுதிநிலை செலவை விட அதிகமாக இருக்கணும்.
சிம்பிளாக சொன்னோம்னா செலவை விட வருமானம் எப்போ அதிகமாக வருதோ அது வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், சேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹி அட்டைன்ஸ் ஈக்விலிபிரியம் அட் த லெவல் ஆஃப் அவுட்புட் when its MC is equal to MR. MCயும் MRயும் எங்கே ஈக்குவல் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை செய்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ விற்பனை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குவான்டிட்டி எவ்வளோனா 3 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். குவான்டிட்டி எவ்வளோ 3 யூனிட்ஸ் நீங்கள் விற்பனை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அடையக்கூடிய ப்ராஃபிட்டு இந்த ஷேடட் ஏரியா ப்ராஃபிட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெறும் சம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், அதாவது அதுக்கு முன்னாடி இதை ஒரு லைனாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் அண்டர் மோனோபொலி. அதில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மோனோபொலி, அதாவது மோனோபொலி விலையை நிர்ணயம் செய்யறதில் என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது விலை பேதம் அல்லது விலை வேறுபாடு அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ விலை பேதம் அப்படின்னா என்னென்னா, இப்போ சிங்கிள் செல்லராக இருக்கிறார், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மோனோபொலி பற்றி பார்த்துருக்கோம். இவர் ஒரே ஒரு விற்பனையாளர். இவர் அதாவது ஒரு தனித்தனி வியாபாரிகள், ஒரு தனித்தனி நுகர்வோர்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்யலாம். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு சிங்கிள் செல்லர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்கனாமிக்ஸ் மேம் ஒரு சிங்கிள் செல்லர், நான் ஒரு மோனோபொலி. உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்போ சோஃபி காட்ட ஒரு விலையில், கௌஷி காட்ட ஒரு விலையில், கீர்த்தி காட்ட ஒரு விலையில், கீர்த்தனாட்ட ஒரு விலையில், இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விலையில் விற்பனை செய்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன், விலை வேறுபாடு அப்படின்னு அர்த்தம். நல்லா தெரியும் சரியா? நீங்கள் எல்லாருமே ஒரு சிலர் என் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, அவங்கக்கிட்ட குறைந்த விலைக்கு விற்பனை செய்யலாம். வேறு யாரோ தெரியாதவங்களாக இருப்பாங்க, அவங்ககிட்ட அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். இது ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது சேம் டைப் ஆஃப் கமாடிட்டி பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ், பட் கமாடிட்டி இஸ் சேம் டைப் ஆஃப் கமாடிட்டி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன், next geographical price discrimination on the basis of uses of price discrimination. இதில் personal price discrimination அப்படின்னா என்னன்னா, அதாவது தனியார் விலை பேதம் அப்படின்னு அர்த்தம். தனியார் விலை பேதம் அப்படின்னா என்னென்னா different prices are charged for different individuals, அதாவது பலவிதமான விலைகளை பல்வேறு நபர்களிடமிருந்து பெறுவது. தெரியும், அதாவது விலை வேறு வேறையாக இருக்கும், நபர்கள் வேறு வேறையாக இருப்பாங்க சரியா? ஆனால் கமாடிட்டி எப்படி இருக்கும்? சேம் கமாடிட்டி. ஸோ திஸ் இஸ் கால்டு பர்சனல் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஆர் சார்ஜ்டு ஆஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அங்கே டிஃப்ரெண்ட் கன்சியூமர்கிட்ட விற்றா பர்சனல், டிஃப்ரெண்ட் பிளேஸில் வேறு வேறு விலையில் விற்பனை செஞ்சால் கமாடிட்டி. என்ன கமாடிட்டி? சேம் டைப் ஆஃப் கமாடிட்டி. அப்போ டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணுறோம், விற்பனை செஞ்சோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விலைகளில் விற்பனை செஞ்சோம்னா திஸ் இஸ் கால்டு ஜியோகிராஃபிக்கல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் யூஸ், அதாவது பயன்படுத்தும் முறைகளை அடிப்படையில், பயன்பாட்டினுடைய அடிப்படையில் நம்ம இந்த விலை வேறுபாடு கையாண்டோம் அப்படின்னா பாருங்கள், டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஆர் சார்ஜ்டு அக்கார்டிங் டு த யூசஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அந்த பொருளை யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட நிறைய விலைக்கும், குறைவாக பயன்படுத்துகிறவங்க கூட குறைந்த விலைக்கும் கூட விற்பனை செய்யலாம், அல்லது இங்கே அதிகமாகவும் அங்கே குறைவாகவும் கூட விற்பனை செய்யலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசேஜ், அதாவது பயன்பாட்டின் அடிப்படையில், பயன்படுத்துதலின் அடிப்படையில் விலை பேதம் கையாண்டால் திஸ் இஸ் கால்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் யூசஸ் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ these are all called types of price discrimination. நெக்ஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது முதல் நிலை விலை பேதம் அப்படின்னா என்னென்னா எ மோனோபொலிஸ்ட் சார்ஜஸ் த மேக்ஸிமம் ப்ரைஸ் தட் எ பையர் இஸ் வில்லிங் டு பே. அப்படின்னா என்னென்னா வாங்குபவர் அதிகபட்சம் எவ்வளவு விலையை தர முன்வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறது. அவர் நம்ம நினச்சதை விட அதிகமாக விலை கொடுக்குறார் அப்படின்னா டக்குன்னு வாங்கிட்டு நம்ம கமாடிட்டி என்ன பண்ணிடுறது, சேல் பண்ணிடுது. திஸ் இஸ் கால்டு ஃபஸ்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா under this degree buyer are charged price in such a way that the part of their consumer surplus
இஸ் டேக்கன் அவே பை த செல்லர்ஸ். அதாவது நுகர்வோர் எச்சம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது நுகர்வோர் எச்சம்னா என்னென்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் என்னென்னா, ஒரு ஷர்ட்டு 250 ரூபான்னு நினச்சி நம்ம கடைக்கு போவோம். பட்ஜெட் 200 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். ரிமைனிங் 50 ருபீஸ் நம்ம கையில் இருக்கும். அந்த 50 ருபீஸுக்கு போய் தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். அந்த 50 ருபீஸையும் சார்ஜ் பண்ணி நம்ம விலையில் பேதங்கள் ஏற்பதோ, அதாவது 200 ரூபாய் சட்டையை 225 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சோம். அந்த 25 ரூபாய் கன்சியூமரோடது, கன்சியூமர் சர்ப்ளஸ். அந்த 25 ரூபாயை அவங்ககிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு செகண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன, த மோனோபொலிஸ்ட் ஸ்பிளிட் த என்டையர் மார்க்கெட் இன்டு எ ஃபியூ சப் மார்க்கெட். அதாவது ஒரு மார்க்கெட்டை சின்ன சின்ன துணை மார்க்கெட்டாக பிரித்து, அதாவது சின்ன சின்ன மார்க்கெட்டாக பிரித்து ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு விலைகளை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு தேர்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினிமா தியேட்டர், இப்போ நீங்கள் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது நம்ம ஒவ்வொரு தியேட்டர்லேயும் ஒவ்வொரு ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரியா? அப்போ ஒவ்வொரு தியேட்டர்லேயும் ஒவ்வொரு கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் தனியாக, செகண்ட் கிளாஸ் தனியாக, தேர்ட் கிளாஸ் தனியாக இப்படி விற்பனை செஞ்சாங்க. சினிமா தியேட்டரில் இந்த மாதிரி டிக்கெட்டை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் இஸ் கால்டு third degree price discrimination. So these are all 3 types of price discrimination. Next, dumping அப்படின்னா என்ன, அதாவது குவித்தல் அப்படின்னா என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் அண்ட் 1 மார்க் டாபிக் தான் சொன்னது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பெருசு. டம்பிங் அப்படின்னா என்னென்னா குவித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன், பன்னாட்டு விலை பேதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன, டம்பிங் ரெஃபர்ஸ் டு ப்ராக்டிஸ் ஆஃப் த மோனோபொலிஸ்ட் சார்ஜிங் ஹையர் ப்ரைஸ் ஃபார் த ப்ராடக்ட் இன் த லோக்கல் மார்க்கெட். உள்ளூர் சந்தையில், அதாவது இந்தியாவில் அந்த கமாடிட்டியை அதாவது அதிக விலைக்கு விற்பனை செய்து லோயர் ப்ரைஸ் இன் த ஃபாரின் மார்க்கெட், வெளிநாடுகளில் அந்த கமாடிட்டியை குறைந்த விலைக்கு விற்பனை செய்தால், அதாவது நம்ம ஒரு கமாடிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இந்தியாவில் அந்த பொருளினுடைய விலை அதிகம், நம்ம தான் உற்பத்தியாளர், இந்தியாவில் அந்த பொருளினுடைய விலை அதிகம், அதே கமாடிட்டியை வெளிநாடுகளில் நம்ம லோயர் ப்ரைஸுக்கு, அதாவது குறைவான விலைக்கு விற்பனை செய்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு டம்பிங். சரியா? குவித்தல் அப்படின்னு தமிழில் அர்த்தம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்பிங் எ கண்ட்ரி எக்ஸ்பேண்ட் இன் த கமாண்ட் ஓவர் அதர் கண்ட்ரீஸ். அதாவது இதுக்கு என்ன ரீசன், ஏன் நம்ம நாட்டு விலை அதிகமாகும், மற்ற கண்ட்ரீஸில் அந்த பொருளை விலை குறைவாகவும் கொடுக்குறோம், நம்ம தானே உற்பத்தி செய்கிறோம், இந்தியாவில் அந்த கமாடிட்டி விலை குறைவாகவே கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக வெளிநாடுகளில் விலை அதிகப்படுத்தி குறைவாக விற்பனை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் அந்த பொருளை வாங்கி பழக்கப்படுத்தி திரும்ப அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டை நம்ம என்ன செய்கிறது, பிடிக்கிறதுக்காக. சரி, எப்படி வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் முதலீடு செய்கிறாங்களோ அதேமாரி இந்தியா ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கம் தான் இதனுடைய அடிப்படை நோக்கம். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாஸ் எலக்ட்ரானிக் மார்க்கெட் இஸ் ஃப்ளட்டட் வித் த சைனீஸ் ப்ராடக்ட். சரியா? அதாவது இந்தியாவினுடைய எலக்ட்ரானிக் மார்க்கெட்டை, இந்தியாவினுடைய மின்னணு சாதன அங்காடியை சீனாவின் மின்னணு பொருட்களால் நிரப்பப்பட்டுள்ளது. அதாவது சீனாவில் விலை அதிகம், இந்தியாவில் அந்த பொருளினுடைய விலை குறைவு. எதுக்காகனா இந்தியர்கள் அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி அவங்க நாட்டு பொருளுக்கு அடிக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்தியன் கண்ட்ரியில் இருக்கிறோம், வி ஆர் இண்டியன்ஸ். ஸோ இந்தியாவினுடைய ப்ராடக்டை மட்டுமே பயன்படுத்துவது நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி. சரி, எப்போவுமே அந்நிய நாட்டு பொருள் மேலே மோகம் இருக்க வேண்டாம். அது எந்த கமாடிட்டியாக இருக்கட்டும், இனிமேலும் நீங்கள் வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டும் இந்தியன் ப்ராடக்டாக இருக்கட்டுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதோடைய ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.